வணக்கம், இது உங்கள் எஸ்கேடி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமண தடை, அதாவது லேட் மேரேஜ். இதுக்கு என்ன காரணங்கள்? இது காரணம்னு பார்த்தோம்னா ஒரு பல காரணங்கள் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறது தோஷங்கள். களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம். இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தோஷமே கிடையாது. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நிற்கிது ஒரு கிரகம், அதை வச்சு தான் அதோடைய பலாபல். இப்போ தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜலதோஷத்தை பாருங்கள். ஜலம்னா நீர், தோஷம் அந்த நீர் நிற்கக்கூடாத இடத்துல நின்று நீராக வடியும் போது தான் அது ஜலதோஷம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தானே கிரகங்களும். சந்தோஷத்தில் இருக்கிற இந்த அப்படின்ற இந்த 2 எழுத்தை எடுத்துட்டா அதுதான் தோஷம். உங்களுக்கு புரியுதுங்களா? சந்திரங்கிறது அந்த உடல், அதோடைய ஷார்ட்டு தான் அந்த இந்தன்னு அந்த 2 எழுத்து மட்டும். நம்ம சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற அந்த தோஷம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ களத்திர தோஷம். களத்திரம் அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடம், லைஃப் பார்ட்னர். அந்த 7ஆம் இடம் திருமணத்திற்கு என்னென்ன தடைகள், அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, லக்கணத்தில் ராகு ஆட்டோமேட்டிக்காக 7ல் கேது நிற்கும், அல்லது லக்கணத்தில் கேது ஆட்டோமேட்டிக்காக 7ல் ராகு நிற்கும். இவங்க 2 பேரும் சப்தம பார்வையாக தான் பார்த்துக்குவாங்க. சப்தம ஸ்தானத்தில் தான் நிற்பாங்க. 7க்கு 7ஆக தான் நிற்பாங்க. எந்த கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க 7க்கு 7ஆக தான் நிற்பாங்க. அப்படி 7ஆம் இடத்துல அவங்க நிற்கிறது தான் அது சரியான ஜாதகம். அந்த ஜாதக கணிதம் அப்போ தான் சரியாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதில் என்கிட்ட பல பேர் எப்படி கேட்டுருவாங்கன்னா, மேடம் ராகுக்கு எது இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதனால் வேணான்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொன்னால் எப்படி? 9 கிரகமும் இருந்தால் தானே அது ஜாதகமே. அதனால் இடையில யாராவது கிளப்பி விடுறத வச்சு ஒன்றும் செய்ய முடியல. இப்போ நான் தெளிவாக அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ராகு கேது 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு ஆணோ பெண்ணோ பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, ஞானக்காரகன், ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அது இருக்கிறது நம்ம மக்களுக்கு பிடிக்கிறதில்ல. இதனால தான் அவங்கள தடங்களாகி கல்யாணம் லேட் ஆகுதே தவிர 7ல் ராகு இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரியில் 7ல் கேது ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாங்க, போதுன்ற மனசோடு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களையும் இங்கே மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் இது. சரிங்களா? ஆனால் தடைகள் வர்றதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். சுக்கிரன் அதாவது களத்திற்கு காரணகர்த்தாவான சுக்கிரன், திருமண வாழ்க்கைக்கு காரகாதிபதியாக வரவர் தான் சுக்கிரன். அவரை வச்சு தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்து குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்து செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. அந்த செவ்வாய் எங்கே நிற்கிறாரோ அதற்கான பலாபலன். இப்போ உதாரணத்துக்கு அவர் லக்கணத்திலே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோ ஒரு பையனும் சின்ன வயசுலேருந்து கீழே மேலே விழுந்து எழுந்திரிச்சு ஒரே ரத்த காயமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுதான் விஷயம். ஆனால் அது தோஷம்னு சொல்கிறதில்ல யாரும். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் 2, 4, 7, 8, 12 இதிலெல்லாம் செவ்வாய் நின்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறாங்க.